பூ விற்கிற விலைக்கு இவ்வளோ பூ வச்சுட்டு எங்கே போகிறேன்னு பார்க்குறீங்களா? இது வாங்கின பூவில் எங்கள் சித்தி வந்து எனக்காக ஆசையாக பறித்து கட்டி 150 கிலோமீட்டர் தாண்டி இந்த பூ வந்திருக்கு. அது பூ பைத்தியம்னு சொல்லலாம். அந்தளவுக்கு எனக்கு பூ மேலே ஆசை. சரி, அதனால் எங்கள் சித்தி கொடுத்து விட்ருந்தாங்க. அதெல்லாம் வச்சுக்கிட்டு ரெடியாகி கிளம்பிட்டோம். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி குருவாயூர் கோயிலுக்கு தான் போயிருக்கோம். இது நான் ஃபஸ்ட் டைம் போகிறேன். சூப்பராக இருந்துச்சு. அதாவது வெயிலும் இல்லாமல் மழையும் இல்லாமல் அது ஒரு மாதிரி கிளைமேட்டு அவ்வளோ நல்லா இருந்துச்சு. கிளைமேட்னால தான் இந்த ஃபோட்டோஸ்லாம் நிறைய எடுக்க முடிஞ்சிச்சு. வெயில் அடிச்சதுன்னா கூட கிளார் அடிச்சிருக்கும். அப்படியே சுற்றி கொஞ்சம் வீடியோஸ் கவர் பண்ணிவிட்டு இந்த யானை எவ்வளோ ரியலாக இருக்குது பாருங்கள். அப்படி கொஞ்சம் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இந்த சைடு சாமி கும்பிட கொஞ்சம் லேட் ஆகும்னு சொன்னாங்க. அதனால் இப்படி சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருந்தோம். இது வந்து வாத்தா அன்னமான்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வாத்துன்னு சொன்னேன். ஆனால் இன்னொருத்தவங்க அது அன்னப்பறவை அப்படின்னு சொன்னாங்க. அது என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு ஒரு ப்ரொஃபஷ்னல் ஃபோட்டோகிராஃபர் அங்கே இருந்தாங்க. சரி, எங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்து தரீங்களா அப்படின்னு கேட்டோம். எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுத்தாங்க. அப்புறம் கோயிலுக்குள்ளே சட்டை போடக்கூடாது போல். உள்ளே போய் சட்டை போடலை. கழட்டிட்டு போயிட்டு சாமி கும்பிட்டு வந்து தான் போட்டோம். இங்கே எல்லா குழந்தைங்களுக்கும் ஃபஸ்ட்டு ஃபீட் பண்ணுற சாப்பாடு இங்கேருந்து தான் ஃபீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது 6 மந்த் அப்புறம் நம்ம கொடுக்க போகிற ஃபஸ்ட்டு சாப்பாடு இங்கே குருவாயூர் கோயிலில் வந்து கொடுக்குறாங்க. அது ஒரு நல்ல விசேஷமாக இருந்துச்சு இந்த கோயிலில். அப்புறம் சாமியெல்லாம் கும்பிட்டு ரொம்ப பக்தியல் பழம்லாம் நான் கிடையாது. ஓரளவுக்கு சாமி கும்பிடுவேன். அந்த மாதிரி சாமி கும்பிட்டுட்டு அங்கேயே அன்னதானம் இன்னைக்கு மிளகு பொங்கல், தேங்காய் சட்னி எல்லாம் கொடுத்தாங்க. சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம்.